வணக்கம். மரவள்ளிக்கிழங்கு அடை செய்வதற்கு தேவையான பொருள்கள்: புழுங்கல் அரிசி 1 டம்ளர், கடலைப்பருப்பு 1/2 டம்ளர், துவரம்பருப்பு 1/2 டம்ளர், மரவள்ளிக்கிழங்கு 1/2 கிலோ. மரவள்ளிக்கிழங்கை நல்லா துருவி வச்சுக்கிடணும். 2 மணி நேரம் ஊற வைத்த அரிசியை கழுவி 10 மிளகாய் வத்தல் சேர்த்து நல்லா அரைக்கணும். பிறகு ஊற வைத்த பருப்புகளையும் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுக்கணும். பெருங்காயத்தூள், வெங்காயம், கருவேப்பிலை, துருவி வைத்த கிழங்கு, பெருஞ்சீரகத்தையும் பொடி பண்ணி போட்டுக்கணும். நல்லா வாசமாக இருக்கும். இந்த தோசைக்கு நல்லெண்ணெய் ஊற்றி தான் சுடணும். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கிழங்கு சீசனில் அடிக்கடி செய்து சாப்பிடுவோம். இந்த கிழங்குல நார்ச்சத்து இருக்குது. உடலில் கெட்ட கொழுப்புகளையும் குறைக்கும். வைட்டமின் கே மற்றும் கால்சியம் சத்து இருப்பதால் எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.